எங்கயா 104 204 ரெண்டு பேரையும் காணோம்? கொலகாரம்பேட்டைக்கு போனவங்க இன்னும் வரலீங்க சார். ஒருவேளை அப்படியே வீட்டுக்கு போனாலும் போயிருப்பாங்க சார். சரியான சோம்பேறிங்க. யோ ஜிப் ஒழுங்கா போடையா. சாரி சார். ஏன் நீங்க நின்று இருக்கீங்க? போங்கயா. எஸ் சார். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். சார் இந்த ரெண்டு அருவாளை வச்சுட்டு தான் சார் அந்த பையல ஆட்டம் போட்டுருக்காங்க. இத தூக்கி வீசினாங்க சார். சார் ஒரு அருவா என் கழுத்துக்கு வந்துச்சு. சாமர்த்தியம் பிடிச்சிட்டேன் சார். ஒரு அருவா என் இடுப்புக்கு வந்துச்சு. நான் பிடிச்சிட்டேன். அந்த பசங்க எங்க இருந்தாலும் இங்க வர சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். சார் அவங்க பாக்குறதுக்கு எப்படியா இருப்பாங்க? சுண்டக்கா பசங்க சார். அது இந்த அருவாளை தூக்க கூட சக்தி இல்ல சார். அந்த ரெண்டு பேரும் என் கண்ணுல மாட்டிருந்தாங்க. நாங்க ஓடி இருப்போம். ஐயோ இல்ல இல்ல ஓடி அவங்களை பிடிச்சி இங்க கொண்டாந்து சேர்த்திருப்போம் சார். சார் நல்ல வேளை நாங்க இங்க போனோம். இல்ல ரத்த ஆறு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்குள்ளே ஓடி இருக்கும் சார். Shut up. அருவாளை பார்த்தா புதுசா தெரியுது. புதுசு தானே, வர்ற வழியில கடையில வாங்கிட்டு வந்தோம் சார். இல்ல சார் கந்தசாமி சார் புது மாப்பிள சார். ஆமா சார் சீர்வரிசை கொடுத்தது. ஏன் டிபார்ட்மெண்ட் இப்படி அசிங்கப்படுத்துது? என்ன அசிங்கம்? இதை விட பயங்கரமான அசிங்கம் எல்லாம் பண்ணிருக்கோம். Shut up. இனிமே இப்படி பண்ணீங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ள தள்ளிடுவேன். சார் மன்னிச்சிருங்க சார். இனிமே அப்படி பண்ண மாட்டோம். தெரியாதனமா பண்ணிட்டோம் சார். அதுவே கையும் களமா காட்டி கொடுத்துருச்சு சார். சார் இனிமே பாருங்க சார், நாங்க டியூட்டில பெர்ஃபெக்ட். உங்களை எவனாவது கொலை பண்ணட்டும் அவனை பிடிக்கிறோம். வேற எவனாவது கொலை பண்ணட்டும் அவனை பிடிக்கிறோம். அதையும் பார்க்கலாம். உங்களை கொலை பண்றதையா? போயா போயா என்னையா திரும்ப திரும்ப இங்கே நிக்கிறான்? உலகம் இப்பதான் புரியுது. போயா. ஹலோ செல்வநாயகம் ஸ்பீக்கிங். என்னது அப்படியா? என்ன சொல்றீங்க? கள்ளச்சாராயம் குடிச்சு 50 பேர் செத்து போயிட்டாங்களா? 1 மினிட். ஹலோ ஆனந்த் வர சொல்லுங்க. 1 மினிட் சார். உடனே அட்டெண்ட் பண்றேன் சார். வா ஆனந்த். கள்ளச்சாராயம் குடிச்சு 50 பேர் செத்து போயிட்டாங்களா? பாடி எல்லாம் ஆஸ்பத்திரியில இருக்கான். நீ உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லா டீடைலும் தெரிஞ்சுட்டு வரணும். ஓகே. ஹலோ போனாதாரையும் சக்சஸா? கில்லாடிங்கடா நீங்க. இதை வந்துடுறேன். ஏய் சட்டை கொட்டா. எல்லாத்தையும் வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. எம்எல்ஏ உங்க கட்சி பொதுக்குழுல ஏகப்பட்ட கலாட்டாவாமே. யாரு கண்டா? நான் உள்ள போய் 1 வாரம் ஆச்சு. எவன் அடி வாங்கி சாகிறது? ஆளை பார்த்தா அடி வாங்குற மாதிரியே தெரியல. யோ நான் சர்வ கட்சிக்கு செல்ல பிள்ளையா? என்னையா இன்ஸ்பெக்டர், உங்களை சுத்தி இருக்கிறதுல எங்களுக்கு அலாதி சுகம் சார். விலைவாசி எப்படி ஏறினாலும் உங்க படி ஏறி வந்துட்டா இறங்கிருச்சோன்னு நினைக்க வேண்டியிருக்கு. என்னடா ஐட்டம்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு முதலாளி. போனஸ் கொடுக்கிற அரசாங்கம் கூட தேதி சொல்லித்தான் கொடுப்பான். ஆனா நான் எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் கொடுப்பேன். சார் எண்ணி கொடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா அள்ளி கொடுக்கிறதுக்கு நீங்க ஒருத்தர் தாங்க. பணம் கைக்கு வந்த உடனே கதை கதையா சொல்லுவீங்களே. கள்ளச்சாராய கொடுமை என்னைக்கு நம்ம நாட்டை விட்டு ஒழிய போகுதோ அன்னைக்கு தான் இந்த சாவோட எண்ணிக்கையும் குறையும் சார். ஏன்னா இப்ப வந்திருக்கிற அரசாங்கம் நிச்சயமா ஆக்ஷன் எடுக்குங்கிற நம்பிக்கை நிறைய எனக்கு இருக்கு சார். அரசாங்கம் என்னதான் ஆக்ஷன் எடுத்தாலும் சில பெரும் புள்ளிகள் செல்வாக்க பயன்படுத்தி சட்டத்தையே உடைச்சிடுறாங்களே சார். நீதி சில காலம் தூங்கி இருக்கலாம், அதுக்காக அநீதி ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. இப்படி அநியாயமா குடிச்சு சாகிற ஜனங்களோட வாழ்க்கை கூடி சீக்கிரம் மாறத்தான் சார் போகுது. அப்படி மாறணும்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாடு காவல்துறை வரலாற்றுல இந்த கள்ளச்சாராய கொடுமை ஒரு பெரிய கரும்புள்ளியாவே வந்துகிட்டு இருக்கு. அந்த கரும்புள்ளிய மறைக்கிற வரைக்கும் எந்த பெரும்புள்ளி குறுக்கிட்டாலும் அவங்கள தயவு தாட்சணியம் பார்க்காம அரெஸ்ட் பண்ண சொல்லி அரசாங்கமே உத்தரவிட்டு இருக்கு. பை த பை கூடிய சீக்கிரம் அவங்களை அரெஸ்ட் பண்ணத்தான் போறோம். மிஸ்டர் விஜய். எஸ் சார். நிலைமை ரொம்ப மோசமாவதை பார்த்தா கள்ளச்சாராயத்தை கார்பரேஷன் வாட்டர்லயே கலந்துருவாங்க போல இருக்கு. சோ எந்த பிரஷர் வந்தாலும் குற்றவாளிகளுக்கு தயவு தாட்சணியமே காட்டக்கூடாது. மைண்ட் இட்? எஸ் சார். குட் மார்னிங் சார். Who are you? I am Anand, press reporter from Ilayya Bharadam. Mr. Vijay, follow him. எஸ் சார். சார் கள்ளச்சாராயம் குடிச்சு ஜனங்க அநியாயமா செத்துட்டு இருக்காங்களே, நீங்க கொஞ்சம் சிவியர் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதா? குடிக்கிறது உடம்பு கெடுதல் நாங்க சொல்றோம். ஆனா ஜனங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே. இப்படி அநியாயமா குடிச்சிட்டு செத்தா அதுக்கு நாங்களா பொறுப்பு? பொறுப்புல போலீஸ் அதிகாரியே இப்படி சொன்னா எப்படி சார்? சட்ட ஒழுங்கு நிலைநாட்ட வேண்டியது உங்ககிட்ட தானே இருக்குது. அதுக்கு தான் இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கோம். எரிக்கிறவங்களையும் குடிக்கிறவங்களையும் நாங்க தடுத்துட்டு தான் இருக்கோம். இது சம்பந்தமா உங்க அட்வைஸ் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை. சட்டம் தான் எங்க கையில இருக்கு. சாக போறவங்க உயிர் எங்க கையில இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்?
பேனா எங்க கையில இருக்கு, கிளிக்கிறேன் பாருங்க. சார் 1 மினிட். நீங்க போங்க சார். நான் என்ன செய்யறேங்கிறத ஆஃப்டர் ஆல் இந்த பேப்பர்கார பசங்களால் கண்டுபிடிக்க முடியும். இவனுங்களை படைச்ச பிரம்மாவாலிய கண்டுபிடிக்க முடியாது. புள்ள பூச்சி மாதிரி எங்கிட்டே விளையாட்டு காட்டுறாங்க. இவங்க முடிவு என் கையிலங்கிறத கூடிய சீக்கிரம் நான் முடிவு பண்ணி காட்டுறேன். ராஸ்கல்ஸ். எஜமா, இவ்வளவுக்கும் காரணம் ஆனந்துங்கிற அந்த பத்திரிகை நிருபர் தான். அவனை கட்டி பிடிச்சு தூக்கிட்டு வாங்கடா என்கிட்ட. என் சட்டத்திட்ட என்னங்கறத நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். அறிவு கெட்டவனுங்க ஜனத்தொகையை குறைக்கிறதுக்கு குடும்ப கட்டுப்பாடு நடத்துறாங்களா? என் சரக்கை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தானுங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற ஜனத்தொகையை ஒரே ஒரு வருஷத்துல குறைச்சி காட்டுவேன். எனக்கு தெரியாம இனிமே எவனையாவது பேப்பர்காரனை உள்ள விட்ட நீ போயிட்ட. நாளைக்கு இதே இடத்துல வந்து மீட் பண்ணணும். ஓகே? கண்டிப்பா. நாளை வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இன்னைக்கு குட் ஈவினிங் டாடி. சாந்தி, உன்னை தாயில்லா பொண்ணுன்னு அளவுக்கு மேல செல்லம் கொடுத்து வளர்த்தது இப்ப தப்பா போச்சு. டாடி, இனிமே அந்த ஆனந்த அடியோட மறந்துரு. உனக்கு அமெரிக்கா மாப்பிள்ள பார்த்திருக்கேன். கூடிய சீக்கிரம் மேரேஜ். நீ எடுக்கிற எந்த முடிவும் என் கௌரவத்தை பாதிக்கும். நான் எடுக்கிற எந்த முடிவும் உன் கௌரவத்தை பாதிக்காது. என் சொல்ல மீறி நீ அவனை மீட் பண்ண, அவனை உயிரோட பார்க்க முடியாது. ஜாக்கிரதை. என்னப்பா பொண்ணை போட்டு இந்த மரக்கு மிரட்டுற? இவ என்ன காரியம் பண்ணினான்னு இவளையே கேளுக்கா. ஆனந்த் இவனு பார்க்க கொஞ்சம் குழாவிட்டு இருந்ததை நான் கண்ணால பார்த்தேன். All my prestige is gone. நீ மாடிக்கு போமா, அப்பாவை நான் பாத்துக்கிறேன். போமா. டாடி டாடி. சாந்தி சாந்தி, ஏமா அழற? அவன் குணம் உனக்கு தெரியும்ல. சாந்தி, உன் பரம்பரைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குமா? உங்க அப்பா இன்னும் அந்த பெருமையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கான். உன் முடிவும் தப்பு இல்ல, உங்க அப்பா கண்டிச்சதும் தப்பு இல்ல. எல்லாத்தையும் நான் நல்லபடியா முடிக்கிறேன். நீ அழாதம்மா, சாப்பிடவாமா. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு பசிக்கல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மிஸ்டர் ஆனந்த். என்ன மஞ்சு? எம்டி இத கொடுக்க சொன்னார். தேங்க் யூ. நான் எந்த தப்பும் பண்ணலையே. இன்னும் என்ன தப்பு செய்யணும்? After all, you are a servant. என் பொண்ணோட பழகிறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? இன்னொரு தடவை அவளோட நான் உன்னை பார்த்தேன், என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. Get out. சார், I say you. Damn fool. பசி உயிர் போகுது. ராஜா சீக்கிரம் வாடா. பாதையில் தவிக்கிறடா, சில பாவிகளானவன் பங்கைய உயிரை தினம் தினம் பறிக்கிறடா. பட்டினியால் தினம் ஒட்டிய வயிறு பாதையில் தவிக்கிறடா, சில பாவிகளானவன் டேய் ராஜா, ஏன்டா அவ்வளவு லேட்டு? பசி உயிர் போகுது. தெரிஞ்சதான சவாரியை கூட கட் பண்ணிட்டு நான் உனக்கா ஓடி வந்திருக்கேன். சரி சரி சீக்கிரம் வா. ராஜா, எத்தனை நாளைக்கு தான் உன்னை எதிர்பார்த்துட்டு என் காலத்தை ஓட்டுறது? டேய், பிரிச்சு பேசாதடா. இனிமேல் நீ வேற நான் வேற, நீ பிரிச்சு பேசின எனக்கு கெட்ட கோவம் வரும். என்னடா இன்டர்வியூயா? பத்திரிகையில வந்திருக்கு. சந்தோஷமான சமாச்சாரமா? டேய், நீ நினைக்கிற மாதிரி வேலை கிடைக்கணுமே. எங்க போனாலும் லஞ்சம் தான் முன்னாடி நிக்குது. என்ன பண்றது? ஒரேடியா வெக்ஸ் ஆகாதடா. வேலை போயிருச்சுன்றதுக்காக வெறுத்து பேசாத. ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம நம்ம நாட்டுல எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. தினம் ஆட்டோ ஓட்டியா நான் உனக்கு சோறு போடுறேன், கவலைப்படாத. முயற்சி திருமணையாக்குன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவான், நிச்சயமா உனக்கு வேலை கிடைக்கும். நானே நாளை உனக்கு கூட்டி போறேன், முதல்ல சாப்பிடு. நீ சாப்பிடு.